பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பஷீரில் லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் அன்னலகும் ஜன்னாத்தின் அவர்களுக்கு பல சொர்க்கங்கள் இருக்கிறது என்று என்ன செய்யுங்க சோபனம் சொல்லுங்கள். இப்போ சாலிஹாத்தை பற்றி பேசுகிறாங்க விளங்குதா. இப்போ சாலிஹாத் என்பது ஜம் சாலிஹத் சாலிகத்தினுடைய பன்மையாக இருக்கும். சாலிகத்துக்கு ஜம்மு சாலிஹாத். சாலிஹாத் என்பது ஜம்மு சாலிஹத் சாலிகத்தினுடைய பன்மையாக இருக்கும். வைய இந்த சாலிகத் என்பது மின சிஃபாத்தில் காலிபத்தான சிபத்துகளிலிருந்து உள்ளதாக இருக்கும். அதாவது சிபத்தே சாலிகான என்னன்னா இதை விளங்குதப்பா, இசும் பாயில்லாம் மீதமாக சிபத்தாக தான் வரும். இசும் பாயில்லாம் மீதமாக என்னவா தான் வரும், சிபத்தாக தான் வரும். மாதிரி ஜெய்துனில் ஆலிமு, ஜெய்துனில் ஹாஃபிது, ஜெய்துனி தாஜிரு, தாஜிரான செய்து, ஆலிமான செய்து, ஹாஃபிதான செய்து, அது என்ன செய்யும் இசுபாயில் தான் வசுபாக தான் வரும். இசுபாயில் எப்படி தான் வரும், சிபத்தாக தான் வரும். விளைஞ்சார் கேட்டேன் இசுபாயில் எப்படி வரும், சில சமயம் சில வசுபு மௌசுபாயில் எதர் கேட்டேன் எப்படியாவே ஆவிரும். அது இசு மாதிரியே புழங்குவாங்க. இல்லை இப்போ போல் உட்கார்ற என்னன்னு கேட்டேன். சிலது என்ன செய்ய போடுவாங்க, மௌசுபாவே ஆக்கிடுவாங்க, இசுமாவே ஆக்கிடுவாங்க. அப்படி புழங்குறதுலாம் இருக்குது. புழங்காரு கேட்டேன். இதை மாதிரி அத்தாருல் ஆகிரத்து, அத்தாரு துன்யா, யாரும் அத்தாரு துன்யா என்றும் அத்தாருல் ஆகிரான்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்ல மாட்டாங்க, அத்தாருல் ஆகிரா என்றோ அத்தாரு துன்யா என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தாரு துன்யா கேட்டேன். யாரும் சொல்கிறாங்க தாரு துன்யான்னு சொல்கிறாங்க. எப்படி துன்யான்னு தான் சொல்லுவாங்க, ஆகிரத்து தான் சொல்லுவாங்க. மறுமையின் இல்லம், துன்யாவின் இல்லம் கேட்டேன். யாரும் என்ன சொல்கிறது இல்லை, இந்த தாரை சொல்கிறது இல்லை, மௌசுபை சொல்ல மாட்டாங்க. இந்த சிபத்தையே என்ன ஆக்கிடுவாங்க, மௌசுபாக்கி சொல்கிறது தான் பழக்கம். அது மாதிரி கட்டுப்பட்டதான் அந்த சாலிஹாத்துங்கிறது. விளங்குதா. அதுதான் சிபத்திய காலிபா. சிபத்திய காலிபான்னு அது மேப்பாக்கி அதை மௌசுபாக்கிறது. மேலே போட்டிருக்கு, குட்டி எழுத்துல போட்டிருக்கு பாரு, சிபத்திய காலிபானா என்னான்னு போட்டிருக்கு பாரு. சாரத்து பி ஐசு தூசஃபு கேட்டேன் வலா தூசஃபு பிஹி, அதை மௌசுபாக்கப்படும், அதை சிபத்தாக்கப்படாது. அதையே மௌசுபாக்கிடுவாங்க. இதையே மௌசுபாக்கிடுவாங்க. சிபத்தை பிடிச்சி என்னவாக்கிறது, மௌசுபாக்கிறது. அதுதான் கருத்தாங்கண்ணே. சிபத்திய காலிபா, சிபத்திய காலிபானா என்ன, பி மானா சாரத்து பி ஐசு தூசஃபு, அதை மௌசுபாக்கப்படக்கூடிய அளவுக்கு, வலா தூசஃபு பிஹா, அதை கொண்டு சிபத்தாக்கப்படாத அளவுக்கு, மௌசுபாக்கப்படக்கூடிய அளவுக்கு அதை ஆக்கி விட்ருவாங்க அந்த வசுவை. கேட்டேன். அதான் சிபத்திய காலிபா. விளஞ்சான்னு கேட்டேன். இசும் பாயெல்லாம் எப்படி தான் வரும், சிபத்தாக தான் வரும். ஜெய்துனில் ஆலிமு, ஜெய்துனி தாஜிரு, ஜெய்துனில் ஹாஃபிதுலாம் இசும் பாயெல்லாம் எப்படி சிபத்தாக வரும். கேட்டேன். அது மௌசுபாவெல்லாம் வராது. ஆனால் சில சமயம் என்ன செஞ்சுருவாங்க, அந்த வசுவை பிடிச்சி என்ன ஆக்கி விட்ருவாங்க, சிபத்தை பிடிச்சி மௌசுபாவே ஆக்கி விட்ருவாங்க. அதான் சிபத்திய காலிபா. அதுதான் சொல்கிறாங்க. வைய இந்த என்ன இருக்குது, சாலிகத் என்பது ஜம்மு சாலிகத்தின் சாலிகத்தினுடைய பன்மையாக இருக்கும். வைய சாலிகத் என்றால் இந்த சிபாத்தில் காலிபத்தி, சிபத்திய காலிபாவில் இருந்து உள்ளதாக இருக்கும். அல்லத்தி தஜ்ரி மஜ்ரல் அஸ்மா, இஸ்முக்கள் நடக்கும் இடத்தில் நடக்குமே, அப்படிப்பட்ட சிபத்திய காலிபாவில் இருந்து உள்ளதாக இருக்கும். கல் அசனத்தி, அசனத் என்பதை போல. அசனத்தின் அர்த்தம் அல் ஹசரத்துல் அசனத்துல் நற்பண்பு. அப்படி சொல்ல மாட்டாங்க, அசனத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல பண்ணு அசனத்துங்க, அவருடைய குணங்கள்லாம் நல்ல குணம். ஹசரத்துல் அசனத்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அல் ஹசரத்துல் அசனத்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்லுவாங்க, வெறும் அசனத்துங்குவாங்க. கல் அசனத்தி. அப்போ இந்த அசனத்தின்னு அர்த்தம் அல் ஹசரத்துல் அசனத்துன்னு அர்த்தம், நற்பண்பு. விளங்குதா. அது எப்படி சொல்லுவாங்க, அசனத்தினே சொல்லிடுவாங்க. காலர் ஹுத்தையா என்ற ஒரு கவிஞர் சொல்லுகிறார், கைபல் ஹிஜா ஒமா தன்பக்கு நியாமத்துன் சாலிகத்துன் மின் ஆலி லஹ்மு பி லஹரில் கைபி தத்தீனி என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார். அதாவது லஹ்மு கோத்திரத்தை திட்டுங்கிறான் ஒருத்தர். என்ன சொல்கிறான், லஹ்மு கோத்திரத்தை திட்ட சொல்கிறான். ஆனால் லஹ்மு கோத்திரம் நிறைய அவனுக்கு உபாரம் செஞ்சுருக்காங்க. லஹ்மு கோத்திரம்
அவனுக்கு ரொம்ப உபகாரம் செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே கைபல் ஹிஜா நான் எப்படி வசைபாடுவேன், கைபல் ஹிஜா எப்படி நான் திட்டுவேன் வசைபாடுவேன். உமா தன்பக்கு நேமத்துன் சாலிகத்துன் தீனி நல்லுபராரங்கள் எனக்கு வருவது நீங்காமல் இருக்கிற நிலைமையில் வந்துக்கிட்டே இருக்கு. தன்பக்குங்கிறது அப்பால் நாக்ஸால் கட்டுப்பட்டது. விழுதற்கண்ண மண்பக்க மாதாம லைஸ் எல்லாம் வருதப்பா. கான சார அஸ்பஹ அம்சா ரஹா அல்ல வாத்த மாசால மாபரிய மாபதிய மண்பக்க அதுதான் தன்பக்கு அப்பால் நாக்ஸா. விளங்குதா? ஒமா தன்பக்கு நியமத்துன் சாலிகத்துன் தீனி உபாரங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிற நிலைமையிலே, வருவது நீங்காமல் இருக்கிற நிலைமையிலே நான் எப்படி லஹ்மு கோத்திரத்தை திட்டுவேன். லஹரில் கைபி நான் இல்லாத நிலையிலும், நான் இருந்தாலும் தர்றானுவோ இல்லாட்டாலும் கொடுத்து விட்டுறான். நான் இருந்தாலும் எனக்கு என்ன செய்கிறாங்க, லஹ்மு கோத்திரம் தர்றாங்க, நான் இல்லாட்டாலும் கொடுத்து விட்டுறான். லஹரில் கைபுன்னு அர்த்தம் இல்லாத நிலைமையிலேயும் லஹ்மு கோத்திரத்திலிருந்து நல்லுபாரங்கள் எனக்கு வருவது நீங்காமல் இருக்கிற நிலைமையிலே நான் எப்படி லஹ்மு கோத்திரத்தை திட்டுவேன்கிறான். இங்கே எப்படி இருக்கும்? அம்மா தன்பக்கு நியமத்துன்னு சாலிகத்துன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? நியமத்துங்கிறது போக்கப்பட்டிருக்கு மௌசூ, சாலிகத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. இதுதான் சிபத்திய காலிபா. ரைட்டா? வஹிய சாலிகத்துனா என்னங்க அர்த்தம்? வஹிய சாலிகத்து என்பது மீனல் அமாலி அமல்களில் இருந்தும் மா சவ்வகு ஷரஉ வசனகு மார்க்கம் அதை ஜாயிஸாக்கி அழகாக்கியதே அதுவாக இருக்கும். சாலிகத்துன்னு என்ன அர்த்தம்? மார்க்கம் அதை ஜாயிஸாக்கி அழகாக்கியதே, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்களா சாலிகத்துன்னு சொல்லுவாங்க. மார்க்கம் அதை ஜாயிஸாகவும் ஆக்கியிருக்கும், அழகாக்கியிருக்கும். தொழுகிறது, நோம்பு வைக்கிறது, தக்காத்து கொடுக்கறது, தான தர்மங்கள் செய்கிறது, நடபாதையில் கிடக்கிற முள்ளுக்கல்ல அகட்டி போடுறது, இதெல்லாம் எதில் கட்டுப்பட்டது? நற்பண்பு தானே. விளங்குதப்பா? அதுக்கு தான் சாலிகத்துன்னு சொல்கிறோம். தொழுகிறது, நோம்புறது, வைக்கிறது மட்டும் இல்லை, நடபாதையில் கிடக்க கல் முள்ளு அகட்டுறது கூட என்னது தான் சாலிகத்தில் கட்டுப்பட்டது தான். விளங்குதான்னு கேட்டேன். தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் எதில் கட்டுப்பட்டது? சாலிகத்தில் கட்டுப்பட்டது. வயிறு பசிக்கிறான், டக்குன்னு தூக்கி காசை கொடுத்தோம். தொழுவான் சிலவன், இவ்வளோ நாளும் அருளாதுகள் ஓதுவான், சில்லறையில் எடுக்க மாட்டான். வயிறு பசிக்கின்னு கேட்டால் காலம் என்ன செஞ்சு காசு எடுத்தேன் கொடுத்தேன். வஹிய சாலிகத்து என்பது மினல் அமாலி அமல்களில் மா சவ்வகு ஷரஉ மார்க்கம் அதை ஜாயிஸாக்கி வசனகு அழகாக்கியதே அதுவாயிருக்கும். அதுக்குதான் என்ன சொல்கிறதான் சாலிகத்துன்னு சொல்கிறதான். மார்க் அது ஜாயிஸாகவும் ஆக்கியிருக்கும், நல்லதுன்னு சொல்லியிருக்கும். அது ஒத்தகனி சுகா சாலிகத்து என்பதை பெண்பால் ஆக்கியிருப்பது. ஒத்தகனி சுகா சாலிகத்து என்பதை எங்க சாலிகன்னு சொல்ல, சாலிகத்துன்னு அமல்களுக்கு சொல்கிறாங்க. ஒத்தகனி சுகா சாலிகத்து என்பதை பெண்பால் ஆக்கியிருப்பது. அல்லா தவிலில் ஹசிலத்தி அவில் ஹுல்லத்தி, ஹசிலத்து ஹுல்லத்து என்ற தவியில் பிரகாரமாக இருக்கும். நற்பண்பு சாலிகத்தினுடைய அர்த்தம். சாலிகத்துக்கு என்ன அர்த்தமா? ஹசிலத்துடைய அர்த்தம், ஹுல்லத்துடைய அர்த்தம், நற்பண்பு அந்த அர்த்தம். அப்போ ஹசலத்தில் தேருக்கு தானே செய்யுது, அவே சாலிகத்துங்கிறாங்க. அப்போ சாலிகத்துக்கே ஹசலத்துன்னு அர்த்தம், ஹுல்லத்துன்னு அர்த்தம். நற்பண்போடு நடக்கிறது, சகோதரத்துவத்தோடு நடக்கிறது. வல்லாமு ஃபீஹி அஸ்ஸாலிகத்தில் உள்ள அலிஃபுலாமாகிறது லில் ஜின்சி, எதுக்காண்டியா இருக்கும்? ஜின்ஸுக்காக வேண்டியா இருக்கும். அதில் உள்ள அலிஃபுலாம் என்னது? ஜின்ஸுக்குரியது. வல்லாமு அந்த அஸ்ஸாலிகத்தில் உள்ள அலிஃபுலாமு விளங்குதான் கேட்டேன் என்னது? அந்த அலிஃபுலாமு ஜின்ஸுக்குள்ளதாக இருக்கும். ஜின்ஸுனா என்ன? ஜின்ஸியத்தான அலிஃபுலாம் என்னன்னா யார் யார் எதை எதை நற்பண்பு என்று வழங்கி இருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஓதனமில்ல. அல்ஹம்துங்கிறது அலிஃபுலாம் வந்து ஜின்ஸியத்தான அலிஃபுலாமு. பாராட்டுனா யார் யார் எதை எதை பாராட்டி என்று வழங்கி வச்சிருக்கிறார்களோ அந்த பாராட்டு. சிலவன் பாராட்டுனா சாப்பாடு கொடுக்குறது, டீ பாட்டி வைக்கிறது, மாலை போடுறதுன்னு வழங்கி வச்சுருக்கான். சரி, எப்படியோ எதை யார் பாராட்டி என்று வழங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த பாராட்டு இல்லாஹி அல்லாஹ்வுக்குரியது. நீ ஏற்கனவே போயிருக்கோம்ல, அது மாதிரி நற்பண்புன்னு யார் யார் எதை எதை வழங்கி வச்சிருக்கிறார்களோ. விழுதுருக்கேன். இங்கேருந்து வேகமாக போகிறான், ஒரு பூனை தண்ணியில் கிடக்கு, தொழுவைக்கு தான் போகிறான். இந்த பூனையை எடுத்து வெளியே விட்டுட்டு போனால் ஜமாத் போயிடும்னு இருக்கு. நீ அந்த பூனையை எடுத்து காப்பாற்றி விடுறது தான் நற்பண்பு. அதுதான் விழுதுருக்கேன். அரபில் கூட சில பிராணிகளை கொள்ளலாமா, எங்கே கூட கொள்ளலாம்.
ஹரமில் கூட கொள்ளலாம். ஹம்சுன் மினத் தவாபி குல்லுஹுன்ன ஃபவாசிக்கு. ஹம்சுன் மினத் தவாபி ஜீவராசிகளிலே 5 குல்லுஹுன்ன ஃபவாசிக்கு. இந்த 5மே துஷ்ட பிராணிகளிலே கட்டுப்பட்டது. இந்த 5 எதில் கட்டுப்பட்டது? துஷ்ட பிராணி. ஃபவாசிக், ஃபாசிக்கத்துக்கு ஜம்மு ஃபவாசிக். ஹம்சுன் மினத் தவாபி ஜீவராசிகளிலே 5 குல்லுகுன்ன அவைகள் அனைத்துமே ஃபவாசிக்கு துஷ்ட பிராணிகளாயிருக்கும். என்ன பிராணி? யுகுத்தல்ன அவைகள் கொல்லப்படும். இல்லை ஹில்லி வல் ஹரமி, ஹில்லிலையும் கொல்லப்படும், ஹரமிலையும் கொல்லப்படும். ஒரு 5 பிராணிகளை எங்கே கொள்ளலாமா? இல்லை எழுதிடாத, அப்படி உட்காந்துக்கிட்டு வா பார்த்துக்கிட்டு நாக்கு மாட்டேன் நேர்கண்ணே விளங்குது. அது ஹில்லிலையும் கொல்லப்படும், ஹரமிலையும் கொல்லப்படும். இல்லை ஹில்லி வல் ஹரமி, ஹில்லிலையும் கொல்லப்படும், ஹரமிலையும் கொல்லப்படும். அல் ஹுராபு காக்கை, அண்டங்காக்கா. காக்கையெல்லாம் கொல்ல வேண்டியதுண்ணா, ஹில்லிலையும் கொள்ளலாமா? காக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி பூனை நடமாடிக்கிட்டு இருக்கு, ஹரமில் காக்கா இருக்கிற மாதிரி தெரியல. அல் ஹுராப் காக்கை, அண்டங்காக்கா. ஒரு ஹிதத்து, ஹிதத்துன்னு என்ன நடத்தங்க? பருந்து. ஹிதத்துன்னு என்ன நடத்தம்? கல்லா பருந்துங்குவான். பருந்து, அதையும் கொல்லணும். 3வது அல் அக்கரபு தேளு, தேளையும் ஹரமில் கூட கொல்ல வேண்டியதான். ஒரு ஃபாரத்து என்னது? எலி. ஒரு கல்புல் அக்கூர். இன்னும் என்ன இருக்குது? வெறி நாய். வெறி நாய், நாய் இல்லை, வெறி நாயை கொல்லணும். கேட்ட வெறி நாயின்னு சொல்லுவான்ல. பேப்பட்டி. கேட்ட கல்புல் அக்ரபு, கல்பு, கல்புல் அக்கூர், அக்கூர் அக்கூர், கல்புல் அக்கூர் வெறி நாய். பாம்பும் தான் அக்கரபில் இதெல்லாம் வந்துடும். தேளு, பாம்பு எல்லாத்தையும் கொல்லப்படும். நாமரா தேளுன்னா பாம்புலாம் விசஜந்துகளில் கட்டுப்பட்டது தான். இப்போ இந்த ஃபாரத்தை கூட கொல்லணுமா அரபில்? அது கூட எலி, அது பிளேக் நோயை உண்டு பண்ணுதுங்கிறான். அப்போ எலி வளர்க்கக்கூடாது, எலியெல்லாம் கொண்டுடணும். பற்றியலைங்க, அரபில் எதையும் கொல்லக்கூடாது மோரிமா இருக்கும்போது. ஆனால் அங்கேயும் இந்த 5ஐயும் கொல்லணுங்கிறாங்க சிலரால். விளங்கிச்சா? அங்கே அதுதான் நல்ல பண்பு. அரபில் மோரிமா இருக்கும்போது தொழுது கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பாம்பெல்லாம் அடிக்க மாட்டேன், ஜாலாடு அங்கே அடி இதரு. அப்போ லாமு ஃபீகா அது சாலி, அதுதான் அங்கே சாலியத்தான் நாம் இருக்கு. பக்கத்து வீட்டில் பாம்பு நிற்கிறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேங்க, போகணும். அங்கே இருந்து பறிச்சு கட்டிட்டு போய் பாம்பு கொல்லணும். விளங்குதுடா? சில பாம்பு பார்த்தா பேக்குவான், அடிக்கணும். தேலை பார்த்தா அடிக்கணும். விசைச்சந்துகள் பூரான்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றக்கூடாது. சில விட்டுருவான், அடிச்சிடணும். லாமு ஃபீகா சாலிகாத்தில் உள்ள அலிஃபுலாம் ஜின்ஸு, ஜின்ஸுக்குள்ளதாக இருக்கும். கேட்டுதானப்பா? ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்கடா அடுத்து. இதில் ஈமான் வேறு, அமலே சாலிகாத்து வேறு. சிலவங்க ஈமானே அமலே சாலிகாத்துங்கிறாங்க. ஈமான் வேறு, அமலே சாலி வேறு. என்ன இருக்கு? பஷீர் இல்லதீன் ஆமரு அமீலு சாலியாத்திங்கிறான். அமீலு சாலியாத்தி ஆமலில் கொண்டு போய் அத்து வச்சுருக்கான். அத்துப்பு எதை காமிக்கும்? முகாயிரத்தை காமிக்கும். ஜானி செய்துன் செய்துன்னு 2 செய்து வந்தான்னு அர்த்தம். ஜானி செய்தும் செய்துன்னு அர்த்தம் 2 செய்து வந்திருக்கான்னு அர்த்தம். அவன் வேற, இவன் வேற. அதுதான் ஜானி செய்துன் செய்துங்கிறான். பாவு முகாயிரத்தை காமிக்கும். ஒரு வஸ்துவை தன் மீதே அத்துப்பு செய்ய மாட்டாங்க. ரைட்டா? ஜானி செய்தும் செய்துன். அப்போ அத்துஃபுல் அமேலி அலல் ஈமானி ஆமனு என்பதை, அமிலு சாலிகாத் என்பதை ஆமனு மீது அத்துப்பு செய்திருப்பது. முரத்தபன், அதுவும் தர்த்தீபாக்கப்பட்ட நிலைமையிலே அத்துப்பு செய்திருப்பது. ஹுக்குமி அலையுமா, அது 2 மீதும் தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டியா இருக்கும். ஈமான் கொண்டு நல்ல முறைக்கு ஈமான் கொண்டா மட்டும் பத்தாது. பஷீருங்கிறது ஹுக்குமுப்பா, சோபனம் சொல்லுங்க. மயக்கும் பிஹி, யாருக்கு சோபனம் சொல்லணும்? அல்லதீன ஆமனு அமிலு சாலிகாத்தி, அமிலு சாலிகாத்தி ஆமனில் அத்துப்பு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் ஹுக்குமு. ஈமான் கொண்டு நல்லமல் செய்யணும். விளங்குதா? அவங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கு. வாத்துபுல் அமலியல் ஈமான் ஆமனு என்பதின் மீது அமீலு என்பதை அத்துப்பு செய்திருப்பது. முரத்தபரதுமோ வரிசலாக்கப்பட்டிருக்கிற மீது அத்துப்பு செய்யப்பட்டிருப்பது. லுக்குமி அலையுமா, 2 மீதும் தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டியா இருக்கும். 2 இருக்கணும். ஈமானும் இருக்கணும், அமலசாலி இருக்கணும். ஈமான் மட்டும் இந்த ஆள் பத்தாது. வெறும் அமலை சாலியா செய்யறான், ஈமான் கொள்ளலை. அதான் கேட்டான். அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. காத்திருக்கலாம் நல்லமல் செய்யறவன் இருக்கிறான், அவனுக்கு சவாப் இருக்கா? கிடையாது. ஏன் இல்லை? துனியாவிலே கொடுத்து முடிச்சிருவான். ஈமான் தான் அடிப்படை.
அப்போ தம்பி அமலே சாலியாத்தை ஈமான் மீது ஏன் அதுவு செஞ்சுருக்கான்? அது தீர்ப்புழங்க முத்தபன்னில் இருக்குமே அலையுமா, ரெண்டின் மீதும் அமைக்கப்பட்டிருக்கிற மீது தீர்ப்பு என்ன இருக்க? அத்துவல் அமலி அல் ஈமான், ஈமான் மீது அமலை அத்துவு செய்திருப்பது, ஆமனு மீது அமலு சாலியாத்தை அத்துவு செய்திருப்பது, முத்தபன் வரசலாக்கப்பட்ட நிலைமையில் அத்துவு செய்திருப்பது லுக்குமி அலையுமா, ரெண்டின் மீதும் தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டியா இருக்கும், வேண்டியமா இருக்கும். விளங்குதுப்பா? பி அன்ன சபப இஸ்திஹ்காகி ஆதியில் பஷாரத்தி, இந்த பஷாரத்துக்கு தகுதியாவதனுடைய காரணமாகிறது. என்ன விளங்குதா? எப்படி? இஷாரன் உணர்த்துவதற்காக வேண்டியமா இருக்கும். பி அன்ன சபப இஸ்திஹ்காகி ஆதியில் பஷாரத்தி, இந்த பஷாரத்துக்கு தகுதியாவதனுடைய காரணமாகிறது. மஜ்மூல் அம்ரைன், இது ரெண்டும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கணும். ரெண்டு என்ன இருக்குது? ஈமான் இருக்கணும், அமலு சாலியத்து இருக்கணும். மஜ்மூல் அம்ரைனி, ரெண்டு விஷயங்களும் ஒன்று திரட்டப்பட்டிருப்பதாக இருக்கும். பைனல் வஸ்வைனி, ரெண்டு வசுவுக்கு மத்தியிலே அமலே சாலி ஈமான், ரெண்டு வசுவுக்கு மத்தியிலே ரெண்டு விஷயங்களும் ஒன்று திரட்டப்பட்டிருப்பதாக இருக்கும். ரெண்டு இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் என்ன இருக்குது? பஷாரத்து இருக்கு. இப்போ இன்னல் ஈமான் அல்லதி, ஈமான் ஆகிறது இபாரத்துனை தஹ்கீகி வ தஸ்தீகி, தஹ்கீக்குக்கும் தஸ்தீக்கை தொட்டு இபாரத்தாக இருக்குமே, உறுதிப்படுத்துவது, மெய்ப்பிப்பது. ஈமான் அப்படி தானே? தஸ்தீக்கும் பில் கல்பு, தஹ்கீக்கும் பில் கல்பு, இக்ராரும் பில் லிசான் தானே? அதான் இன்னல் ஈமான் அல்லதி, ஈமான் ஆகிறது இபாரத்துனை தஹ்கீகி வ தஸ்தீகி, தஹ்கீக் பண்ணுவதை தொட்டும் தஸ்தீக் பண்ணுவதை தொட்டும் விளக்கமாயிருக்குமே. தஸ்தீக் செய்வதை தொட்டும் விளங்குதப்பா, கல்பால் உறுதி கொள்வதை தொட்டும் விளங்குதற்கிற தஹ்கீக், அதை நல்ல ஊர்ஜிதம் செய்வதை தொட்டும் விளக்கமாயிருக்குமே. அந்த ஈமான் உஸ்ஸுன் என்னவா இருக்கும்? அது அஸ்திவாரம். ஈமான் தான் அஸ்திவாரம். ஒரு அமலு சாலி, அமலு சாலி என்பது கல் பினாயி அலை, அது மீது உண்டான மாளிகையை போல. அஸ்திவாரத்தை மட்டும் போட்டுக்கிட்டு வீட்டில் போய் குடியிருக்க முடியாது. அப்படிதானே? ஈமான் மட்டும் கொண்டான், ஒன்றும் அமலே செய்யலை. விளங்குதான் கேட்டேன், அது முழு வெற்றி அடைய முடியாது. வெறும் அஸ்திவாரத்தை போட்டு உள்ளே போய் குடியிருக்க முடியுமாடா? அதான் சொல்கிறாங்க. தஸ்தீக்கை தொட்டும் தாக்கீக்கை தொட்டும் விளக்கமாயிருக்கிற ஈமான் உஸ்ஸுன் அஸ்திவாரம். ஒரு அமலு சாலி என்பது கல் பினாயி அலை, அதன் மீது உண்டான மாளிகையை போல. ஒலா ஹினா பி உஸ்ஸின், அஸ்திவாரத்தை கொண்டு போதுமாக்க முடியாது. லா பினா அலை, அதன் மீது பில்டிங் இல்லாமல். பில்டிங் இல்லாமல் அஸ்திவாரத்தில் போய் கூட்டியிருக்க முடியும்? இதில் புரியுதா? லா ஹினா பி உஸ்ஸின் லா பினா அலைஹி, அஸ்திவாரத்தின் மீது பில்டிங் இல்லாமல் அஸ்திவாரத்தை கொண்டு போதுமாக்க முடியாது. வலிதாலிக்கு இதனால்தான். அப்போ அஸ்திவாரமும் வேணும், பில்டிங்கும் வேணுங்கிறதுனால தான். விளங்குதப்பா? அஸ்திவாரம் என்ற ஈமானும் வேணும், அதுக்கு மேலே கட்டப்படக்கூடிய மாளிகையும் வேணுங்கிறதுனால தான். வலிதாலிக்க கல்லமா விக்கிராமு புரதைனி, தனித்த நிலைமையில் இந்த ரெண்டும் சொல்லப்படுவது கம்மியாயிடுச்சு. அப்படி தானேங்க? எங்கேயாவது ஈமான் மட்டும் கொள்ளுங்கன்னு இங்கே எல்லாம் சொல்கிறானா? அமலே சாலியை மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறான்? அப்படி ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லுவான் எங்கே பார்த்தாலும். ஈமான் கொள்ளுங்கள், நல்லமல் செய்யுங்கள். இதற்கு கேட்டேன், எங்கே யாவது இடத்துல ஈமான் கொள்ளுங்கப்பான்னு வந்து அது கம்மியாக இருக்கும். நல்லமல் செய்யுங்கடான்னு ஒரு இடத்துல வரும், அதெல்லாம் கம்மி. ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அதான் கல்லமா வலிதாலிக்க, இதனால தான் ரெண்டும் வேணுங்கிறதுனால தான் கல்லமா விக்கிரா முஃப்ரதைனி, தனித்தலைமை ரெண்டையும் கூறப்படுவது கம்மியாயிடுச்சு. ஃபீகி, இதிலே இருக்கிறது தலீலுன், ஆதாரம் இருக்கிறது. அலா அண்ணா அமலே சாலியாத் என்பது ஹாரிஜத்துன் முசம்மல் ஈமான், ஈமான் என்று சொல்லப்படுவதை விட்டு அப்பால் பட்டது என்பதின் மீது தலீலாக இருக்கும். ஈமான் ஈமான் தான் அமலே சாலின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தண்ணின் மீதே ஒரு வஸ்து அர்த்தம் செய்யப்படுமா? அவனுக்கு தொடர்புள்ளதின் பக்கம் நுழைஞ்சி விட்டதுன்னு செய்தும் வந்தால் அவன் கையும் வந்துச்சு சொல்லுவாங்களேங்க. ஜா செய்துன் ஒரு ஈராகு, செய்தும் வந்தான் அவன் ரெண்டு காலும் வந்துச்சு, செய்தும் வந்தான் அவன் ரசுவன் தலையும் அப்படி சொல்லுவாங்களேங்க. அது அவனுக்கு உள்ள நுழைஞ்சதில்லை. அவன் வரும்போது தலையை வச்சுட்டா வருவான், கையை கழட்டி வச்சுட்டா வருவான். இருக்குதுப்பா, சட்டையை கழட்டிட்டு வருவான். கேட்டால் அது அவனோட சேர்ந்து இருக்கக்கூடியது. அவனிலேயே உள்ளதை வச்சுட்டு வருவேன் எங்கேயாவது. அப்படிலாம் அதுக்கு செய்யப்படாதுங்க. ஜானி செய்தும் ஒரு ரசு, ஜானி செய்துன் எதா எதாகு, ஜானி செய்துன் ரிஜிலாக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். தண்ணின் மீது அது அத்துவே முகாயிரத்தை காமிக்கும். இதில் அசல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஈமான் வேறு அமலே சாலி வேறுன்னு ஏன் சொல்கிறோம்னா, இதில் அசலு அன்ன செய்ய ஒரு வஸ்துவு யுஅத்தஃபு, அதை அத்துவு செய்யப்படாது. அலா நஃப்ஸிஹி, தண்ணின் மீதே அத்துவு செய்யப்படாது.
ஒரு வஸ்துவை எதுவும் செய்ய முடியாது. ஈமானும் அமலேசாலியும் ஒன்றுன்னா அப்போ அமலேசாலியை கொண்டு போய் அந்த ஈமானில் தூக்கிக்கிறாங்க. என்ன ஜானி செய்து ரெண்டு செய்து வந்தான்னு அர்த்தம். அந்த செய்து வந்தாங்க அப்போ ஜானி செய்துன்னு செய்தான் வந்தான் தைக்குதல் நீங்குவாங்க. ஜானி செய்து நப்சுகு ஐநுகுன்னுலாம் சொல்லுவாங்க. அது தைக்குதே மாணவி ரைட்டா. அப்போ தம்பி ஒரு வஸ்துவை தண்ணின் மீது மத்துவு செய்யப்படாது. ஒமாவோ தாகிலுன்பி அந்த வஸ்துவில் நுழைந்து விட்டதின் மீது மத்துவு செய்யப்படாது. அதான் ஜானி செய்தும் ரகசூன்லாம் சொல்லக்கூடாது. அது அவனுக்குள்ள தானே இருக்கேன். சரி முடிஞ்சு போச்சா. அடுத்து பஷீர் இல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டு பஷீர் இல்லதீன் ஆமனு மினு சாலிஹாத்தி ஈமான் கொண்டு நல்ல மல் செய்தவர்களுக்கு சொல்லுங்கள் அன்னலஹுமுல் ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு என்ன இருக்க சொர்க்கம். அன்னலகும்ங்கிறது அப்படியே நசபா மன்சூபி நசீல் ஹாபிதி. சல்லைத்துல் லைல என்ன அர்த்தம்? சல்லைத்து ஃபில்லைலி தானப்பா. சல்லைத்துல் மஸ்ஜிதைனா சல்லைத்து ஃபில் மஸ்ஜிதின்னு அர்த்தம். மன்சூபி நசீல் ஹாபிதிங்குவாங்க. ஜருடைய எழுத்து போக்கப்பட்ட நேரத்திலே நசுபு செய்யப்பட்டதுன்னு இருக்கல கேள்விப்பட்டிருக்கியா? மன்சூபி நசீல் ஹாபிதான் ஜரு செய்யக்கூடிய எழுத்துன்னு அர்த்தம். அப்போ அன்னலகும் என்பது மன்சூபுன் நசுபு செய்யப்பட்டிருக்கு. நசீல் ஹாபிதி ஜருடைய எழுத்தை ஜரிச்சக்கூடிய எழுத்தை போக்குவது கொண்டு நீக்குவது கொண்டு நசுபு கலட்டுவது கொண்டு நசைனா கலட்டினான்னு அர்த்தம். ஜருடைய எழுத்தை கழலாட்டி எடுப்பதை கொண்டு அது நசுபு செய்யப்பட்டதாக இருக்கும். ஜருடைய எழுத்தை கலட்டுவதை கொண்டும் இஃப்தாயில் ஃபிலி இலையி அதன் பக்கம் ஃபேலை சேர்ப்பது கொண்டும். விளங்கர் கேட்டேன் எப்படி பஷீர் இல்லதீன் ஆமனு அமில் சாரி ஹாத்தி பி அன்னலகும் அதை கழட்டிடுறது. கழட்டி டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறது. அதுவே நசுபு செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மன்சூபி நசீல் ஹாஃபி இந்த பேயை கொண்டு நசுபு செய்யப்பட்டிருக்கு. விளங்குதுப்பா. ஃபேலை அதன் பக்கம் சேர்ப்பதை கொண்டும் ஜருடைய எழுத்தை கழட்டு நசுபு செய்யப்படும். அல்லது மஜ்ரூருன் அல்லது என்னவா இருக்கும்? பி அன்னலகும்ங்கிறது பே இருக்க தானே செய்யும். முஸ்தரக்கான எழுத்து மறைஞ்சிருக்கும் அந்த இடங்கள்லாம். பி அன்னலகும் அன்னம்னா ஜர்ருன்னு அர்த்தம். மஜ்ரூர் ஜரு செய்யப்படுறது. விளங்குதுப்பா. மஜ்ரூருன் அந்த பி அன்னலகும் என்பது நசுபு அன்னலகும் என்பது நசுபு செய்யப்படுதா ஜர்ரு செய்யப்படுதா இருக்கும். இது மாதிரி ஹீ அந்த ஜருடைய எழுத்தை மறைப்பது கொண்டு இல்லை ஹீய பேயை மறைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஹான்னு வரணும். இது மாதிரின்னா ஹாஃபில் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்தை மறைப்பது கொண்டு அது ஜர்ரு செய்யப்படுதாங்க. விளங்குதா? அவங்க செய்தியை விளங்கியா. இது மாதிரின்னா பேயை மறைப்பது கொண்டு சொல்லக்கூடாது. ஹாஃபிலை மறைப்பது கொண்டு விளங்குன்னு கேட்டேன். அது ஆண்பால் தான். மிசுல் அல்லாஹல் அஃபல் என்ன என்பதை போல இல்லை வல்லாஹில் அஃபல் என்ன கதாபா வல்லாஹி ஜரு வாவுல் கசம் அதை தள்ளி விட்டு அல்லாஹல் அஃபல் என்ன கதான்னு சொல்லுவாங்க. இதான் வருது. இதெல்லாம் நோவு பாடம் சொல்லியிருக்காங்க. ஏய் எப்படி வல்லாஹுக்கு அல்லாஹ அல்லது அல்லாஹி இல்லை அஃபல் என்ன கதா அல்லாஹி விழுந்தர்கள் ஜருடைய எழுத்தை கழட்டிட்டு நினச்சிவாங்க அல்லாஹிங்குவாங்க. ஜருடைய எழுத்தை கழட்டிட்டு அல்லாஹே சொல்லலாம்பா. ஜருடைய எழுத்தை போய்கிட்டு மன்சூபி நசீல் காப்பிலி அந்த அல்லாஹ் வல்லாஹி வாவை போய்கிட்டு சொல்லி நினச்சிடுவாங்களாம். அல்லாஹி லஃபல் என்ன கதான்னு சொல்கிறது பழக்கம் இருக்குது. ஜருடைய எழுத்தை போய்கிட்டே வந்து ஜரிச்சுவாங்க. சரி ஜன்னத்துனா என்னங்க? ஜர்ரத்துனா மர்ரத்தின்னு அர்த்தம். ஒரு தடவை ஃபஅலத்துன்லி மர்ரத்தின் க ஜல்சா வஃபியலத்துன்லி ஹைஅத்தின் க ஜில்சா. ஃபஅலத்துங்கிறது ஒரு தடவை காமிக்கும். ஜில்சத்துங்கிறது வகையை காமிக்கும். ஜல்சத்தனை ஒரு தடவை ஜல்சா ஜல்சாங்காங்கல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி உட்காருவோம். தலைப்பா கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சாப்பாடு போட்டு ஜல்சா வருஷத்துக்கு ஒரு தடவை ஜில்சா. ஜில்சானா உட்காந்தேன் ஜில்சத்தில் காரி சாப் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தேன். ஃபஅலத்துங்கிறது ஒரு தடவை காமிக்குமா. ஜன்னத்துங்கிறது மர்ரத்து ஒரு தடவையும் காமிக்கக்கூடியது. அது மேலே ஜன்னு எதுலேருந்து வந்துச்சான்? ஜன்னிலிருந்து வந்துச்சான். ஜன்னு என்பது மஸ்தரு ஜன்னஹு ஜன்னஹுடைய மஸ்தராக இருக்கும். ஜன்னஹு என்று சொல்வார்கள். இதா சத்தர ஒரு வஸ்துவை ஒன்று மறைக்கின்ற நேரத்திலே இது சத்தரவுன்னு அர்த்தங்க. ஒரு வஸ்துவை மறைக்கிற நேரத்தில் ஜன்னேங்குவாங்க. ஜன்னுன்னா மறைச்சிச்சின்னு அர்த்தம். சொர்க்கம் மறைக்கத்தானப்பட்டிருக்கே. வலாத்தாலமு நஃப்ஸுமா உஃபியலஹும் இன் குர்ரத்தி அய்யுனின் ஜஸாஅ பிமா கானூ யஅமலூன். அவர் நல்லமல் செய்த காரணத்தினால் கண்குளிர்ச்சியில் இருந்து எவ்வளவை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது. சொர்க்கமெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அதே ஜன்னான் பேர் வச்சான். ரைட்டா? இது விழுகுதுப்பா.
மதாரு தரிக்கீபினுடைய தரிக்கீபு ஃபுல்லா அல்ல சத்திரி மறைக்கிறது என்பது மீது தான் வரும். ஜீம் நூன் வந்துட்டாலே என்னதான் அர்த்தம்? ஜின்னுங்கிறாங்க. ஜின்னுன்னா என்னப்பா அர்த்தம்? கண்ணுடைய மனிதனுடைய பார்வை விட்டு மறைஞ்சது தான் ஜின்னு. இல்லை விளங்குதா? மதாரு தரிக்கி ஜீம் நூன் வந்துட்டாலே தரிக்கீபு சுழண்டு வருகின்ற இடம். மதார்னா சுழண்டு வருகின்ற இடம்னு அர்த்தம். மதாரு தரிக்கீபு சுழண்டு வருகின்ற இடம் அல்ல சத்திரி மறைப்பது மீதா இருக்கும். சும்மிய பிகா ஜன்னத் என்று சொல்லப்படும் அஷஜரத்துன் முதல்லிலு நிழல் தருகின்ற மரத்துக்கு கூட என்ன சொல்லப்படுமா? ஜன்னத்துன்னு சொல்லப்படுமா? ஏன்? தில்திஃபாஃபி அகசானிகி அதனுடைய கிளைகளெல்லாம் மூடிக்கொண்டு இருப்பதினால், அதனுடைய கிளைகள்லாம் மூடி இருப்பதினால் நிழல் தருகின்ற மரத்துக்கு கூட என்ன சொல்லப்படும்? ஜன்னத்துன்னு சொல்லப்படும். இது முபாரகத்தி கடப்புக்காக. மரம் அப்படி மூடி தானே இருக்குது, கிளை எல்லாம் நல்ல அறுதியாக இருந்தால் ஜன்னத்துங்குவாங்க. கண்ணகு எஸ்துருமா தகுத்தகு அந்த மரம் அதுக்கு கீழே உள்ளது எல்லாம் மறைக்கிறது. சத்திரத்தன் வாயுதத்தன் ஒரே மறைத்தலாக என்ன செய்யுது? மறைக்குங்கிறதுனால ஷஜரத்துக்கு வந்து ஜன்னத்துங்குவாங்க. கால ஒரு கவிஞர் சொல்லுகிறார், கண்ண ஐனையே ஃபி கருபை முகத்திலத்தின் மினல் நவாதிஹி சகா சகா தானே தஸ்கீனா இருக்க இல்லை தஸ்கான் தானே படிக்கணும். எப்படி படிக்கும்? துஸ்காபி மாயின் வாயிலின் சகா இஸ்கி தஸ்கியா சகிய இஸ்கா தானடா தஸ்கா ஜன்னத்துன்னு சுழக்கா அண்ணாய். அதாவது ரொம்ப அழுதுட்டானான், ரொம்ப அழுதுட்டான். அழுத உடனே என் 2 கண்ணையும் தண்ணீர் அப்படி நிற்குது. இதுனா கடுமையாக உழைச்சி தண்ணீர் எடுக்கின்ற அந்த ஒட்டவங்க தண்ணீர் அடிக்கும்னா கமலை 2 கமலை மாதிரி ஆயிடுச்சு. 2 கமலையை கட்டிக்கிட்டு இழுக்கும்பா. என்னது மாடு இழுத்துட்டு இதாக என்ன தண்ணீர் அடிச்சு ஊற்றுவாங்கள்ல வயலுக்கு, இப்போ அதெல்லாம் எடுத்துட்டானுவா. இப்போ மோட்டர் செட் தான் வச்சுட்டாங்கல்ல. கருபா எப்படி அதிசிலே வருதுப்பா. என்ன இருக்குது? நான் ஒரு கிணத்துல தண்ணீர் இழைத்தேன், என் கையிலிருந்து அபூபக்கர் எல்லாத்தையும் வாங்கினாங்க. நேரு கேட்டேன். அவங்க ஒரு கட்டோ 2 வாளியாக இருந்தால் இழைச்சாங்க. லாஃபுன் அவங்க இறைக்கிறதுல பலகீனம் இருந்தது. அடுத்து உமர் அலி எல்லான்னு வாங்கினாங்க. சாரத்து கருபா என்னவாயிடுச்சு? அது கமலையாக மாறிவிட்டது. அவர் இறைச்சி ஊற்றி தள்ளிட்டார் தண்ணீரை. என்ன இருக்குது? மக்கள்லாம் நீர்வளம் இருக்க இடத்துல கூட நினைக்கிறாங்க. எப்படி வருது? அத்தா லரபு வில் அத்தான் நீர்வளமிக்க இடத்தில் மக்கள் டெண்ட் அடிக்கிற அளவுக்கு தண்ணீரை நிறைய இறச்சி ஊற்றினாருன்னு வருது. அப்போ ஃபஸ்ட் காலத்து கருபான்னு வருது. எப்படி வருது? ஃபஸ்ட் காலத்து கருபா அது கமலையாக மாறிவிட்டது. மூலாத்தனை கைக்கு கொண்டு நினைஞ்சிருச்சே, கமலை ஆயிடுச்சு. அதான் சொல்கிறாங்க, கண்ண ஐநெய்ய 2 கண்ணும் கருபை முகத்திலத்தினா தன்னையே யாரு நமக்கு எழுத்துருவோம். கண்ண ஐநெய்ய இல்லை இல்லை உங்களுக்கு சாப்பாடு வச்சிருப்பா. விளங்குதா? கண்ண ஐநெய்ய 2 கண்ணும் கருபை முகத்திலத்தின் தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய. விளங்குதா? மீன நவாலிஹி தண்ணீர் அரைக்கக்கூடிய ஒட்டகங்கள் இருந்தான் தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய ஒட்டகத்தின் 2 கமலையிலே இருப்பதை போல இருக்கிறது. தஸ்கா ஜன்னத்தன் சுஹக்கா என்ன இருக்குது? நீளமான பேரித்தன் தோப்புகளுக்கு தண்ணீர் போட்டுகின்ற. விளங்குதப்பா? தன்னையே அழித்துக்கொள்ளும். கத்திலத்தினா தன்னையே அழித்து வேலை பார்க்குற ஒட்டகம். கத்திலத்தினா தன்னையே அழித்து வேலை செய்கின்ற ஒட்டகத்தினுடைய கமலையிலே 2 கண்ணு இருக்கிற மாதிரி. அழுது எனக்கு தண்ணி அடிஞ்சு ஊற்றுது. 2 கமலை மாதிரி இருக்கு என் கண்ணுங்கிறான். கமலையில் நிறைய தண்ணீர் வரும் இல்லை, அதுமாதிரி கண்ணில் நிறைய தண்ணி வந்துருக்கான். என்னது? ஜன்னத்துன்னு சூக்கான்னு அர்த்தம். நகலன் திவாலா உயரமான பேர்த்த மரங்களுக்கு தண்ணீர் இறைச்சி ஊற்றக்கூடிய ஒட்டகங்களிலிருந்தும் தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய ஒட்டகத்தினுடைய 2 கமலையை போல, கமலைக்குள்ளே 2 கண்ணும் இருப்பதை போல இருக்கிறது. நம்மளுக்கு சட்டை என்ன நம்மளுக்குங்க? சவுக்கா அடர்த்தியாக இருக்குன்னு நீளமான பேர்த்த மரத்துக்கு தண்ணி அரைச்சி ஊற்றுதுன்னு சும்மல். சரி, அப்போ மரத்துக்கும் சொல்லலாம் ஜன்னத்துன்னு. சும்மல் புஸ்தான் ஒரு தோப்புக்கும் சொல்லப்படும். தோப்புக்கு என்ன சொல்லுவாங்க? ஜன்னத்துங்குவாங்க. ஏன் லிமாஃபி மில் அஷ்ஜாரி முத்தகாசிபத்தி அல் முதல்லீலத்தி நிழல் தருகின்ற அடர்த்தியான மரங்கள் அதிலே இருப்பதின் காரணத்தினால். எடுத்தனப்பா
நிழல் தருகின்ற அடர்த்தியான மரங்கள் அங்கே இருப்பதினால் தோப்புக்கும் என்ன சொல்லப்படும், புஸ்தானுக்கும் ஜன்னத்துன்னு சொல்லுவாங்க. சும்மா தாரு சவாபி, தாரு சவாபுக்கும் என்ன சொல்லப்படும், ஜன்னத்து சொல்லப்படும். நாளைக்கு கியாமலா நமக்கு தரப்போறான்ல அல்ல, தாரு சவாபு அதுக்கும் ஜன்னத்து தானே. சும்மா தாரு சவாப், சவாபினுடைய இல்லத்துக்கும் என்ன சொல்லப்படுது, ஜன்னத்துன்னு சொல்லப்படும். ஏன் லிமா ஃபீகா, இந்த சொர்க்கத்தில் இருப்பதினால், மினல் ஜினானி தோப்புக்கள் இருப்பதினால் தாரு சவாபுக்கும் ஜன்னத்துன்னு சொல்லப்படுது. வகையில சொல்லப்படுகிறது சும்மியத் விதாலிக்க, இந்த தோப்புக்கு ஜன்னத்துன்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. இல்லை அன்னஹு, சொர்க்கத்துக்கு ஜன்னத்துன்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. அது மக்களுடைய பார்வை விட்டு மறைஞ்சுதான் இருக்கு. வகையில சும்மியத் விதாலிக்க, சொர்க்கத்துக்கு ஜன்னத்துன்னு சொல்லப்படுது. இல்லை அன்னஹு சத்துருன், துன்யாவிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. மா ஒய்த ஃபீகாலில் பஷரி, மனிதர்களுக்கு சொர்க்கத்திலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியதை துன்யாவிலே மறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சொர்க்கத்துக்கு எப்படி பேர் வைக்கப்பட்டிருக்கு, ஜன்னத்துன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. என்ன மறைக்கப்பட்டிருக்கு, இன் அஃப்ரானி நியாமி, நியாமத்துகளுடைய வகைகளில் இருந்தான். சொர்க்கத்தில் ஏகப்பட்ட நியாமத்துகள் இருக்கு. இன் அஃப்ரானி நியாமி, நியாமத்தினுடைய வகைகளில் இருந்தான். மனிதர்களுக்கு சொர்க்கத்திலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியதை துன்யாவிலே மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் சொர்க்கத்துக்கு எப்படி பேர் வந்துருச்சு, ஜன்னத்துன்னு பேர் வந்துருச்சு. அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், கமாகால தாலா வலா தாலமு நஃப்ஸுன், எந்த ஆன்மாவும் விளங்காது, மா உஃபியலு மின் குரத்தி ஆயுனின், கண்குளிர்ச்சி இருந்தவருக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடியதை எந்த ஆன்மாவும் விளங்காது. ஜஸாம் பிமா கானு யஅமலுன், அவர் நல்லமல் செய்யக்கூடியவர்களா என்ற காரணத்தினால் கண்குளிர்ச்சியில் இருந்தும் எவ்வளவை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த ஆன்மாவும் விளங்காது. அங்கே வந்து தான் பார்க்கணும். சரி, ஏங்க இதை பன்மை ஆக்கியிருக்கோம், ஜன்னாத்து நக்கீராவும் ஆக்கியிருக்கிறான். ஜன்னப அன்னலகும் ஜன்னாத்தின்னு பன்மையாக ஆக்கி சொல்கிறான், நக்கீராவும் சொல்கிறான். ஏன் ஒஜமுகா ஜன்னாத்து என்று பன்மையாக்கப்பட்டிருப்பதும் தன்கீருகா நக்கீராக்கப்பட்டிருப்பதும் அன்னல் ஜினானே, பார்ப்பா சொர்க்கங்கள் அல்லாமா தக்கரவு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வதின் பிரகாரம் சபு ஜன்னத்தின் என்ன பாருங்க, சபு 7 இருக்கும். சொர்க்கம் வந்து எத்தனா, இப்னு அப்பாஸ் சொல்வதன் பிரகாரம் 7. ஜன்னத்து 1வது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா இருக்கும், 2வது ஜன்னத்து அதுனா இருக்கும், 3வது ஜன்னத்து நஈமா இருக்கும், 4வது தாருல் ஹுல்தா இருக்கும், 5வது ஜன்னத்து மஹ்வாவா இருக்கும், 6வது தாருஸ்ஸலாமா இருக்கும், 7வது இல்லியூனா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இல்லியூன்னு ஒரு படித்தனம், பெரிய படித்தனம் அல்ல. அது வாசப்படி. நோன்பு வச்சவங்கெல்லாம் ரையானியில் வாசப்படி வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. வாசப்படி அது. ஆமாம், சொர்க்கத்துக்கு பேரில் வாசப்படி. பவிக்குள்ளி வாயுதத்தின்கா, சொர்க்கத்தில் இருந்து ஒவ்வொன்றுகளுக்கும் இருக்கிறது. அபிகுல்லி வாயத்தின்கா, சொர்க்கங்களிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மராத்திபு, பல படித்தரங்கள் உண்டு. தரஜாத்துன் முத்தபாவித்தத்தும், ஏற்றத்தாளுக்குரிய அந்தஸ்துகளும் இருக்கிறது. அல்ல அஸ்மி தபாவத்தில் அமால், அமல்களுடைய ஏற்றத்தாளுக்கு தோதுவாக, ஒரு இம்மால் அமல் செய்யக்கூடியவருடைய ஏற்றத்தாளுக்கு தோதுவாக. ஆமிலுக்கு ஜம்மு உம்மால், அமல் செய்யக்கூடியவருடைய ஏற்றத்தாளுக்கு தோதுவாக, அமல்களுடைய ஏற்றத்தாளுக்கு தோதுவாக ஏற்றத்தாளுக்குரிய பல படித்தரங்கள் இருக்கிறது. வல்லாமு இந்த லகும் ஜன்னாத்தின் வருதுலப்பா, இந்த லாம் எதுக்குள்ளது, வல்லாம் இந்த லாம் ஆகிறது ததுள்ள அறிவிக்கிறது. அனஸ்திய காக்கியும் ஈயாஹா, அந்த சொர்க்கத்துக்கு அவர்கள் தகுதியாகிறார்கள். லி அஜரி மா யுத்தரத்தபு அலைஹி, எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒன்றின் காரணத்தினால் அதற்கு தகுதியாகிறார்கள். பின்னர் ஈமானின் காரணத்தினாலும் அமலி சாலிஹி, அமலே சாலியின் காரணத்தினாலும் தகுதியாகிறார்கள். இந்த பெரிய படித்தரங்களுக்கு ஏன் தகுதி ஆகிறாங்க, ஈமானும் அமலே சாலியும் இருந்ததுனால தான். அடுத்து ஒரு அடி அடிக்கிறாங்க. சரிதான், அமலே சாலியினால மட்டும் பெற முடியாது, விளங்குதப்பா, அது அல்லாவுடைய பிச்சை. நீ எவ்வளோ அமல் செஞ்சாலும் தான் அத்தனைக்கு இந்த உலகத்திலே கூலி தான். ஒரு கண்ணுக்கு, ஒரு மூக்கில் உள்ள முடிக்கு, ஒரு நகத்துக்கு, ஒரு பல்லுக்கு இடாகுமா நீ செஞ்ச அமல்? இதில் விளங்குதுடா. அமலுக்கு சொல்லி நிற்கக்கூடாது, அது செய்யணும். அல்லாஹ் சொன்னாங்கிறனால செய்யணும். லாலி தாத்திக்கு, அமலினால் மட்டுமல்ல. இன்னஹு லா யு காஃபி, அந்த அமலுங்கிறது லா யு காஃபி போதுமாகாது. நியாம சாபிக்கத்தை முன்சென்ற நியாமத்துகளுக்கே போதுமாகாது. ஃபதுலன், நான் மேல்மிச்சப்படுத்துகிறேன். மின் யக்தலிய சவாபன், கூலியையும், ஜஸான் நன்மையையும் அவன் தேடுவதை விட மேல்மிச்சப்படுத்துகிறேன். ஃபீமா இஸ்தக்பிலு, வருங்காலத்திலே கூலியையும் நன்மையையும் தேடுவதை மேல்மிச்சப்படுத்துகிறேன். வேணும் தான் அமலே, அல்லாஹ் சொன்னதுனால அமல்னால பெயர முடியாது, அல்லாவுடைய பிச்சையினால தான் போகணும். சொர்க்கத்தை தந்தால் அது அல்லாஹ் நமக்கு தர்ற பிச்சை. நரகத்துக்கு போய் சொன்னால் அது அவனுடைய நியதி. என்ன பெரிய அமல் செஞ்சிட்டோம்,
சரிடுப்பா பல் பி ஜாலி ஷாரி அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பதுனாலயா இருக்கும். முக்தலி வாதிகி அவனுடைய வாக்குக்கு நேர்படுவதனால இருக்கும், தேட்டத்தினால இருக்கும். ஏல ஈமான் கூட நலமல்ச்சின்னு சொல்லியிருக்கான். அந்த வாக்கு அதுக்காக வேண்டி தர்றான், அதுக்காண்டி அமலுக்காக வேண்டின்னு தொலைக்கூடாது. பிச்சை தான் வலா அலல் இத்துலாக்கி. சரி எதுவும் அமல் செஞ்சால் மட்டும் பத்தாது, கடைசி வரையும் அந்த அமல் செய்யணும், ஈமானோடு மறிக்கணும். மேலும் வலா அலல் இத்துலாக்கி அந்த அமலை பொதுவாக்குவது மீதும் கிடையாது. பல்பி ஷரித்தியை எஸ்தமீர் அலைகி அந்த அமலின் மீது அவன் நீடித்திருக்க வேண்டும். அத்தாய் மூத்த அவன் மரணிக்கிற வரை நீடித்திருக்க வேண்டும் என்றதுனாலயா இருக்கும், நீடித்திருப்பதை கொண்டா இருக்கும். ஒவ்வொரு மூமின் அவனுவ மூமினா இருக்கின்ற நிலைமையிலே அமலின் மீது நீடித்திருப்பதனாலயா இருக்கும். என்னை கவுலி தாரா அல்லாவே சொல்வதனால் ஒமை எடுத்ததின் மீன்குமன் தீனிகி தன் தீனை விட்டு ஒரு முருத்தத்தாயிட்டானையானால் முருத்தத்தாயி சாவுவானையானால் ஒவ்வொரு காவிராக இருக்கிற நிலைமையில சாவுவானையானால் இப்போ உலேயிக்க அவர்கள் அபித்தத்தை அமாலுக்கும் அவங்க அமல்லாம் என்ன செஞ்சிருச்சு பாத்தியில் ஆயிடுச்சுக்கிறான். இப்போ கவுலி தாலா நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். எப்படி நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவுலி தாலா நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதினால் நஷ்ரகத்த நபியே நீங்கள் இணை வைத்து விட்டால் ஏபத்தன்ன அமலுக்கு உங்கள் அமல் பாத்தியில் ஆயிருந்ததுனாலயா இருக்கும். வாஷ்பா இதாலிக்கு இது போன்றது நல்லா இருக்கும். இது போன்று நிறைய கொடுவாங்க நல்லா சொல்லியிருக்கான். அப்போ இங்கே இன்னல்லதி நாமனும் அமிலு சாலியாத்தி அண்ணலும் ஜன்னாத்துன்னு சொல்கிறானே, அந்த ஈமான்லையும் அமல்லையும் நீடித்திருக்கணும் சொல்லலையேன்னா இது போன்ற ஆயத்தை கொண்டு போதுமாக்கியதனால் பல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லம் யுகைது ஆகுனாம் இவ்விடத்தில் நிரந்தரமாக இருக்கணுங்கிறதை கைதிடவில்லை. இஸ்திகனா அன்பிஹா இது போன்ற ஆயத்துகள் மற்ற இடங்களில் இருப்பதினால் மற்ற இடங்களில் இருக்குல்ல, யார் முர்த்தத்தாரானோ அமல் பெயரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இதே மாதிரி கடைசி வரை இருக்க தான் செய்யணும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.